Welcome to Suganya's Yummy Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு சுகன்யா செமி ஃபுட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் நேட்டிவ் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். வடசிறுவள்ளூர் கிராமம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சங்கராபுரம் தாலுக்கு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே நெல் பயிராக தான் இருக்கும். எங்கள் காட்டிலையும் நெல் பயிர் தான் இப்போ போட்டிருக்கோம். ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்தி ஓரமாக உளுந்து விதைச்சிருக்கோம். உளுந்து, பாசி பயிர் இது மாதிரிலாம் விதைச்சிருக்கோம். இது வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால ஓரமாக போட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனத்துக்காக சோளத்தட்டு போட்டிருக்கோம். வாழை மரம், அவரைக்காய், இப்போது காய்கறி என்ன நாட்டு காய்கறியோ நல்லா விளையுமோ அதெல்லாம் இருக்குது. தக்காளி, பச்சை மிளகா, முள்ளங்கி, கத்திரிக்காய், எல்லாமே நாட்டு கத்திரிக்காய் தான். அதே மாதிரி தக்காளியும் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, நாட்டு அவரைக்காய் எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு. எல்லாமே பொறிச்சு வச்சுருக்கோம். மணத்தக்காளி கீரை நிறைய பசுமையாக வளர்ந்துருந்தது, அதையும் பொறிச்சு வச்சுருக்கேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான், எந்த மருந்தும் போடலை. எல்லாமே வீட்டு யூஸ்க்காக உரமாக போட்டிருக்கோம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. நான் ரெசிபி எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தட்டு விதைச்சிருக்காங்க. ஃபுல்லாக நல்லா பசுமையாக வளர்ந்துருக்கு. மாட்டுக்கு தீவனமாக கொடுப்பாங்க. பால் நல்லா கறக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் களை தான் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான அளவு காய்கறி மட்டும் அங்கங்கே போட்டிருக்காங்க. என்னென்ன காய்கறி செடி போட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். கண்ணுக்குட்டி விளாண்டு சாப்பிட்டுட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் செடி, சுண்டைக்காய் செடி இருக்குது. சின்ன வாழைக்கன்று நிறைய நட்டிருக்காங்க. மிளகா செடி இருக்குது. மிளகா பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் சூப்பராக இருக்குது. நம்ம வேணா பறிச்சிக்கலாம். பாருங்கள், பழுத்த மிளகாவும் இருக்குது, நல்லா டார்க் பச்சையிலையும் இருக்குது. தேவையான அளவு நம்ம பச்சை மிளகா பொரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி நேற்று நிறைய மிளகா பொரிச்சிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி நான் இருக்கிறத நான் உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். ஒரே செடியில் தான் நான் பொரிச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மிளகா வருது பாருங்கள். இது பழுத்து வெட்டி இருக்கு. நல்லா டார்க்காக இருந்ததுனாவே உங்களுக்கு முத்தலான மிளகா நல்லா முத்திடுச்சுன்னு தெரியும். பார்த்திங்கன்னா வாழைக்கன்று நல்லா வளர்ந்துருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவரை செடி, நாட்டு அவரை செடி. இது பார்த்திங்கன்னா வெத்தலைவல்லின்னு சொல்லுவாங்க. வெத்தலைவல்லி கொடி, அதில் சின்ன சின்ன கிழங்கு வரும். கருவேப்பிலை கன்று, அதுவும் அங்கங்கே ஓரமாக சின்ன சின்ன செடி வச்சுருக்காங்க. இப்போ தான் தென்னங்கன்று நட்டிருக்காங்க. ஏற்கனவே இருந்ததெல்லாம் முன்ன மழை இல்லாத டைமில் எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ புதுசாக எல்லாம் நட்டிருக்காங்க. தேக்கு மரம் கன்று பாருங்கள். மணத்தக்காளி செடி நிறைய இருக்குது. புதினா செடி சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், அதனால் சின்ன சின்ன செடிங்க நட்டிருக்காங்க. இப்போ மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய் எல்லாமே பொரிக்கலாம். பாருங்கள், ரோஸ் செடியும் இருக்குது. இந்த வாழை மரம் தான் நல்லா வசதியாக வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடியில் நிறைய பச்சை மிளகா இருக்குது. பழுத்தும் இருக்குது, காயாகவும் இருக்குது. பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய பழுத்துருக்கு. நான் பழுத்தது நம்ம காய வச்சு ட்ரை பண்ணிட்டா அதான் ட்ரை ரெட் சில்லி. பாருங்கள், மணத்தக்காளி நிறைய இருக்குது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி காய் நிறைய இருக்குது. இந்த செடி என்ன செடினா சோம்பு செடி. உங்களுக்கு சோம்பு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும், அதில் காய் வரும் சோம்பு. அவரைக்காய் செடி, நாட்டு அவரை, கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நாட்டு அவரை. காயை ஏற்கனவே நாங்கள் நிறைய வீட்டுக்கு பொரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போது இருக்கிறத உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். நாட்டு அவரை பார்த்தீங்கன்னா பொரியல் செஞ்சாவோ சாம்பார் செஞ்சாவோ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா வெங்காயம் காரத்தூள் போட்டு தேங்காய் துருவல் போட்டு செஞ்சோன்னா பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது. நம்மளுக்கு பட்டை அவரை தான் சென்னையில் கிடைக்கும். நாட்டு அவரை வில்லேஜ் சைடு வந்தீங்கன்னா தான் டேஸ்ட்டாகவும்
நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வெத்தலைவள்ளி கொடி, அதில் வெத்தலைவள்ளி கிழங்கு இருக்குது. அவிச்சும் சாப்பிடலாம், பொரியல் குழம்பு இது வேணாலும் வைக்கலாம். சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பூமியில் இருந்தால் பெரிய கிழங்கா வரும், கொடியில் இருக்கிற சின்ன சின்ன கிழங்கா தான் இருக்கும். ரொம்ப ரேர். நான் அதை உங்களுக்கு ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாண்டுட்ருக்கான் ஒரு குட்டி பப்பியோட. எங்கள் தோட்டத்தில் கட்டி வச்சுருந்தாங்க, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டுட்டு இருந்தான். அவங்க அப்பா வேணான்னு சொன்னனால இங்கேயே விளையாடுறேன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்டுட்ருக்கான். அது ஜாலியாக பாருங்கள் விளாண்டுட்ருக்கு, அதோட இவனும் சேர்ந்து விளாண்டுட்ருக்கான். அந்த நாள் அவனுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. குவாரண்டைனுக்கு அப்புறம் வெளியே வந்து, அதுவும் வில்லேஜில் வந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு வெளியே கடைக்கெல்லாம் போய்கிட்டு தோட்டத்துக்கு வந்து விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஏரியிலலாம் போய் குளிச்சுட்டு வந்தான். அது ஒரு சின்ன ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஜாலியாக இருந்தது அந்த ஏரியில். அது பூட்டை ஏரின்னு சொல்லுவாங்க. தண்ணி எல்லாம் நிறைஞ்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஹேண்ட்ஷேக் கொடுத்து பார்க்குறோம். அது புது குட்டிங்கிறனால தெரியலை, ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கு. கடிக்க கூட தெரியல, கடிக்கதான்னு செஞ்சு கை வச்சு பார்க்குறாங்க. ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஜாலியாக போச்சு இந்த நாள். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி இருக்குது. காய் சின்னதாக தான் இருக்குது. இதுவும் நம்ம இதில் இருக்கிற இலையை கூட கூட்டாக பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி பொரியல், இது மாதிரி விதவிதமாக செய்யலாம். வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை நல்லா வளர்ந்துருக்கு, காயும் இருக்குது. நம்ம மணத்தக்காளி கடைசல் ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சோன்னா அருமையாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா வயிற்று புண்ணெல்லாம் ஆறும். ஏன்னா தண்டு முத்தலாக இருக்கும், அதனால தான் நான் இலை மட்டும் பொரிக்கிறேன். மற்ற கீரை பார்த்திங்கன்னா தண்டோட கிள்ளி போட்டு சமைப்பாங்க. நல்லா அது நம்ம கடையும் போது நல்லா மசியும். இதில் அது மாதிரி மசியாது, அதனால தான் இலையை மட்டும் பொரிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மணத்தக்காளி பழுத்து, தக்காளி நிறைய இருக்குது. கீரைலாம் சின்ன சின்னதாக இருக்குது. நம்ம மணத்தக்காளி போட்டு காரக்குழம்பு செஞ்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம இதில் இருக்கிற காய்களை பொரிச்சிருவோம். பழுத்தது வெறுமனா சாப்பிடலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன தக்காளி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா வயலட் கலரில் பழுத்து நல்லா இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா பழுத்ததை நம்ம வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம். நான் இந்த காயை பொரிச்சிட்டு உங்களுக்கு வத்த குழம்பு எப்படி வச்சு காமிக்கிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எல்லாருமே காயை வச்சு வத்தலில் செய்வாங்க. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீரை வாங்குகிறோன்னா அதில் இந்த காய் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். 2-3 நாள் வச்சா கூட கெடவே கெடாது. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இன்னும் நிறைய பொரிக்கணும். நான் பொரிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். நாள் கழிச்சு ஒரு மாதிரி உதணும். நம்ம அங்கேயும் வீட்டில் ஓரத்தில் போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏதோ கண்ணு தெரியுதா காய்கள் பொரிச்சிருக்கு. இன்னும் நிறைய பொரிக்கலாம். பொரிச்சதுக்கப்புறம் காரக்குழம்பு செஞ்சு நான் காமிக்கிறேன். இப்போ அடுத்தது தக்காளி, முள்ளங்கி செடியெல்லாம் நிறையா பார்க்கலாம். வாங்க, இப்போ தக்காளி செடியை பார்ப்போம். நிறைய தக்காளி காயாக இருக்குது. பழுத்திருக்கா பார்த்து நம்ம இதெல்லாம் பார்த்து பொரிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்குது, ரொம்ப முத்தல் ஆகலை. நம்ம வேறு செடியில் போய் பார்ப்போம். இதையும் காயாக வந்து கூட்டு செய்வாங்க, நல்லா தான் இருக்கும். நம்ம வேறு செடியில் பழுத்திருக்கான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா அடிபட்டிருக்கு, இது பொரிக்க வேண்டாம்.
இது இன்னும் காயாக தான் இருக்குது. நம்ம இன்னும் வேறு செடியில் பார்க்கலாம். பாருங்க, ஒரு நாள் ஆச்சுன்னா இன்னும் நல்லா பழுத்துரும். பாருங்க, இதுலேயும் பழுத்துருக்கு. இதில் நம்ம அந்த முத்தலாக இருக்கிற காய் எடுத்துடலாம். இன்னும் நல்லாவே பழுத்துருக்கு. அந்த செடி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆர்கானிக்காக நாட்டு தக்காளி, எந்த மருந்து இதுவும் போடாமல் வளர்ந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க கத்திரிக்காய் செடி பாருங்கள். ஆனால் இப்போ கத்திரிக்காய் இருக்கா தெரியல. பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் இப்போ தான் பிஞ்சு வந்திருக்கு. வேறு எதுவும் இன்னும் முத்தலாக இல்லை. இருந்ததுன்னா நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன். எல்லாமே வந்து நாட்டு கத்திரிக்காய், நாட்டு தக்காளி, நாட்டு கத்திரிக்காய், எந்த மருந்து எதுவும் போடாமல் நல்லா ஆர்கானிக்காக விளைச்சிருக்காங்க. அவரைக்காய் கூட நிறைய பறித்து வச்சுருக்கோம். நல்லா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். பார்க்கலாம். நாட்டு வெண்டைக்காய் எல்லாமே இப்போது பறிச்சாச்சு. விதைக்காக இதெல்லாம் விட்டுருக்காங்க. இப்போ அடுத்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நட்டுருவாங்க. அங்கே எல்லாம் விதைக்காக விட்டுருக்காங்க. எதுவும் பறிக்கிற அளவுக்கு இல்லை வெண்டைக்காய். நிறைய நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் நிறைய இருக்குது எங்கே பார்த்தாலும். இது எல்லாமே முத்தலாக விதைக்காக விட்டுருக்கனால இது நம்ம பறிக்க முடியாது. அதான் உளுந்து விதைச்சிருக்காங்க. நான் உளுந்து செடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெல் பயிராக இருக்குது. இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா உளுந்து வச்சுருக்காங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. இதில் பார்த்திங்கன்னா உளுந்தும் பாசிப்பயிரும் விதைச்சிருக்காங்க. 2 செடியும் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. காயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தான் வந்து அந்த காயில் வந்து கொஞ்சம் முடி மாதிரி இருக்கிறது வந்து உளுந்து. வெறும் பிளெயினாக ஒல்லியாக இருக்குது அது வந்து பாசிப்பயிறு. நான் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிறு உரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மெலிசாக காஞ்சதுக்கப்புறம் மெலிசாக நீட்டமாக இருக்குது. உரிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாட்டு பாசி பயிர் இருக்குது. இங்கே விளைச்சிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு பயிர்கள் தான். இதே நம்ம மோஸ்ட் ஆஃப் கடையிலலாம் பார்த்திங்கன்னா பயிரே பெருசாக இருக்கும். எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி. இங்கே காட்டில் விளைஞ்சது எல்லாமே நாட்டு பயிர். பாருங்கள், பாசிப்பயிறு எவ்வளோ சின்னதாக இருக்குது. நல்லா காய வச்சு இதுதான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உளுந்து செடி பாருங்கள். உளுந்து காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே முடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா கருப்பு கலரில் காஞ்சிருக்கு. நான் காஞ்சது தான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை தான் நல்லா காய வச்சுட்டு தோல் நீக்குவாங்க. தோல் நீக்கி வெள்ளை உளுந்தா நம்மளுக்கு வரும். வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தோலோடு தான் வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குன்னு ஊற வச்சு தோலை பாதி கழிச்சிட்டு ஆட்டுவாங்க மாவுக்கு. கருப்பு உளுந்து களி செய்வாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃபுல்லாக காட்டில் பயிர் ஃபுல்லாகவே அதான் போடுவாங்க. இப்போ நெல் பயிர் போட்டிருக்கனால ஓரமாக வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்காங்க. பாருங்க, இவ்வளோ பசுமையாக எல்லா இடமும் பசுமையாக விளைஞ்சிருக்கு. நெல் பயிர் அருமையாக விளைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் மாதிரி குட்டி குட்டி காயாக அங்கங்கே இலைலாம் காஞ்சி காய் மட்டும் இருக்குது. என்ன காயின்னு தெரியல. இதை வத்தல் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் வயக்காட்டில் இருந்து ஓரமாக பாத்தியோரமாக இருந்த காய்கறி செடியில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய், கருவேப்பிலை, நாட்டு அவரைக்காய், பச்சை மிளகாய். இது வத்தல் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. காய் பேர் ஒன்றும் தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். நாட்டு தக்காளி இது வந்து காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பாசிப்பயிரோட காய் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் குட்டி குட்டியாக பச்சையாக இருக்குல்ல, அதுதான் பாசிப்பயிறு. இது பார்த்தீங்கன்னா உளுந்தோட காய். நல்லா கருப்பாக இருக்குது. லைட்டாக பச்சையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிப்பயிர் மாதிரியே பச்சையாக இருக்குது. அதை வேவிச்சு அவிச்சு சாப்பிடுவாங்களாம். சுண்டல் மாதிரி தாளித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய விளைச்சல் வில்லேஜ் சைடில் தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம சிட்டியில் இருந்தாலும் வீட்டில் மாடி தோட்டமோ இல்லை இடம் இருந்ததுன்னா தோட்டம் செஞ்சு வச்சு பசுமையாக காய்கறி செஞ்சு இயற்கையான முறையில் விளைச்சி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.